நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்கா இருந்தது, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமன்னா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்துச்சு. மத்த எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து எல்லாமே ஒரே ஃபிலிம் 4 பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. மத்தபடி இந்த படம் வந்து மத்த படத்தை விட டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அந்த சண்டை போற சீன் சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. படம் அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3 அரண்மனையை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இன்னும் ஒன்று, அதெல்லாம் வந்து அவங்க கல்யாணாவதியாக இருந்துருவாங்க. இது அவங்க குழந்தைக்காகவே பாதுகாத்து இருக்கிற மாதிரி. அதுதான் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் நிறைய திகில் இருந்தது. இருந்தாலும் இதில் அந்த தமனாவுடைய சீன் வரும்போது நல்லா இருந்தது. தமனா இறந்தது தான் வந்து அதில் இது ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. தாய்மையோட தன்மை அதில் பிடிச்சிருந்துச்சு. இதான் காமெடிக்கு புதுசாக போட்டிருக்கீங்களே, அதுவே நல்லா இருக்கு. கோயசர்லாம் அதில் காம்பினேஷன் நல்லா இருக்கு. எங்கள் பொண்ணே பயப்படுற மாதிரி இல்லை, எங்கள் வாண்டே பயப்படுற மாதிரி இல்லை. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாம் காமெடி அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தான் பார்த்துருக்கேன். அரண்மனை 1 தான் பார்த்தேன். இப்போ நெக்ஸ்ட் இது 4. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஒரு த்ரில்லிங் இருக்கும் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் அரண்மனை 5. தமன்னாவா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அப்புறம் சிம்ரன் மேம் ஆஃப்டர் லாங் டைம் நல்லா இருந்துச்சு. இருக்காங்க. அதான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு பார்ட் சீன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சம்மர் ட்ரீட்னு சொல்லலாம். குழந்தைங்களோட ஃபேமிலியோட போய் பாருங்க. எமோஷனலா நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் இந்த படத்துல ரொம்பவே நிறைய காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இந்த 3 பாட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த 3த்துல இல்லாம இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. கதை நல்லா இருக்குங்க. மியூசிக் வந்து நம்ம அந்த எஃபெக்டோட பார்க்கும்போது கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி நம்ம யோகி பாபு, விடிவி அண்ட் சேஷோ அவங்களோட 3 பேரோட நம்ம கோவை சரளா மேம் 4 பேரோட காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படத்துல. சிஜி ஒர்க்கு சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பாட்டை விட இந்த பாட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பயமா இருந்தது. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. நான் பயந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பயந்தேன். அதாவது பேய் ரிவீல் பண்ணாம அதை சிலது பயமுறுத்துற சீன்லாம் இருக்கும்போது ரொம்ப பயமா தான் இருந்தது. படம் வேற லெவல் பிரதர், நல்லா இருக்கு. 3 விட 4 கம்பேர் பண்ணும்போது வேற லெவல் தெரிய எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே சென்டிமெண்ட், அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே கொண்டு போயிருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி சொல்ல வந்த விஷயம் கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு கிளியர் கட்டாக இருக்கு. அந்த ஒவ்வொரு கோஸ்ட்டும் எப்படி எடுத்துட்டு வந்து கிளைமேக்ஸில் எப்படி முடிக்கிறாங்கன்னு வேற லெவலில் இருக்கு. காமெடி சொல்லவே வேணாம். யோகி பாபுவோட காமெடியாக இருக்கட்டும், வந்து விடிவி கணேஷோட காமெடியாக இருக்கட்டும், அவங்க 2 பேரோட காம்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லாவே இருக்கு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் சீரியஸாகவே சொல்கிறேன், நல்லா எடுத்திருக்காங்க பிரதர். அந்த ஒரு பேய் சீனில் வரப்போகுது, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. எமோஷனே ஆயிரம் அளவுக்கு இருக்கு. ஸோ சின்ன பசங்களே எமோஷன் ஆகுறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. மைனஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை பிரதர், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு, நல்லாவே இருக்கு படம். ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிக்கும், குறிப்பாக குழந்தைங்களுக்கு வேற லெவலில் பிடிக்கும். காமெடி சீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். யோகி பாபு வந்து மோஸ்ட்லி நிறையா இதில் வந்து நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். பயம் இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்க பயப்படுவாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுருக்கணும் பேபிஸ் எல்லாருமே. ரொம்ப குட்டி குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் இதுதான் இருக்கும். ஏன்னா அந்த ஹாரர் சவுண்டுக்கெலாம் கொஞ்சம் எஃபெக்ட்டுக்கு பேபிஸ் கண்டிப்பாக பயப்படுவாங்க. மற்றபடி ஃபேமிலியோட பார்க்கலாம். கம்பேரிங் டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலான்னு தோணுது. அண்ட் லவ் சீன்ஸ்லாம் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. படத்தில் இல்லவே இல்லை. கொஞ்சம் எதிர்பார்க்க அந்த சுந்தர் சியோ அண்ட் அந்த ஹீரோயின்ஸ் கூட கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். எதுவுமே இல்லை. ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்குமே எதிர்பார்த்தோம் ஏதாவது ஒரு சீன்ஸ் வரும், லவ் சீன்ஸ் வரும். பட் எதுவுமே இல்லாமல் ஃபைனலில் முடிச்சிட்டாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க அதெல்லாமே. நல்லா இருக்கு. தமன்னா மாம் கேரக்டரில் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த கேரிங், பேபிஸ் மேலே வச்சிருக்கிற அந்த கேரிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. மற்றபடி மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த காமெடி சீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம், ப்ளஸ் இந்த லவ் சீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் ஓகே, தேங்க்யூ. ஓவரால் சூப்பர்.